இந்த வீடியோல நம்ம 34 சைஸ் பிளவுஸ் தான் கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 34 சைஸ் நான் சொல்லல, அது எதை வச்சு சொல்றேன்னு பாருங்க. இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் 17 இருக்கு. 17 ரெண்டா இருக்குன்னா 17 17 34, பேக்ல 17 ஃப்ரண்ட்ல 17, அப்ப 34. அப்படிதான் சைஸ் பார்க்கணும். இது 34 சைஸ் தான். இந்த 34 சைஸ் நம்ம லைனிங் பிளவுஸ் தான் இது. இதுல எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைட்ல உள்ள அளவை தான் நம்ம சுற்றளவா ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 17 வந்துருக்குது. 17ல பாதி 8.5, அந்த 8.5 தான் நம்ம எடுக்கணும். 8.5 கூட நம்ம சைட்ல தைப்போம்ல, தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 8.5 2 10.5, அப்ப சுற்றளவு 10.5. அந்த சுற்றளவு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். நான் இப்போ எடுத்துதான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, துணியும் இப்ப 2 கரபாகத்தை இப்படி பாதியா மடக்கி 10.5 சொன்னேன் இல்லையா, அந்த 10.5 கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. மடிச்சு இதே போல நீங்களும் கரபாகத்தை இப்படி மடிச்சுட்டு 10.5 எடுத்துடுங்க. டபுளா தான் இருக்கணும். 10.5 எடுத்து வச்சிருக்கேன். இது இதுல உயரம் பேக் சைடுல ஒரு டாட் இருக்கும், அது ஷோல்டருக்கு நேரம் இப்படி இழுத்து பிடிக்கணும். இதுலதான் நீங்க எப்பயுமே உயரம் பார்க்கணும். கரெக்டா இதுல டேப்பை வைங்க, வச்சுட்டு இழுத்து பிடிச்சு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு, 13 இருக்கு. உயரம் 13, 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மடிச்சு தைக்கிறது சேர்க்கணும். இப்போ 13 2 15, உயரம் 15. அப்ப உயரம் 15 எடுப்போம். உயரம் 15, அதை இப்படியே வருங்க மார்க் பண்ணியாச்சு. அத ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு பாதி அதுல விரல் வச்சிடுங்க. விரல் வச்சுட்டு இப்படி பாதி மடக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சு மடக்கினாலும் பரவாயில்ல. மடக்கிட்டு இது 4 மடக்குறதுக்கு அப்புறமும் 15 தான். இந்த பாருங்க 15. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 மடக்கிட்டு அது 4 மடக்கி 15 எடுத்திருக்கோம். உயரம் 15 நான் கரெக்டா எடுத்து வச்சிருந்தேன், அதனால உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். 4 மடக்குனதுக்கு அப்புறம் 15, உயரம் 15, சுற்றளவு 10.5 நம்ம எடுத்தாச்சு. உயரமும் சுற்றளவும் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதை நம்ம கரெக்டா எடுத்து இப்படி நீட்டா மடிச்சு போட்டுட்டு இனி அளவு பிளவுஸை வச்சுதான் நம்ம எல்லா மார்க்குமே நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணா, ஷோல்டர்ல டைப் தெரியுமா, அதுக்கு ஒரு அரேஞ்சோட குறைவா மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி லைன் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுதான் நம்ம மார்க் பண்ண போறோம். அதனால ஃப்ரண்ட் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட. அது எதுக்குன்னா ஐவுக்கெல்லாம் தைப்போம்ல, அந்த இடத்துல நமக்கு தையல் போல அதுக்கு. இப்படி ஷோல்டருக்கும் இந்த சைடு 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளவுஸ்ல அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் இந்த 2 லைனும் நீங்க போட்டு வச்சா மட்டும் போதும். அப்புறம் ஷோல்டரை இப்படி மடக்கி பிடிங்க. ஐவுக்கு பக்கம் ஃபர்ஸ்ட் ஐவுக்கு பக்கத்தை எடுத்துட்டு அதுல உள்ள ஷோல்டரை நீங்க மடக்கி பிடிச்சா போதும். இந்த லைன் கொஞ்சம் கீழே வரைக்கும் போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த ஐவுக்கு பக்கத்தை இந்த லைன்ல வைக்கணும். இந்த ஷோல்டரை இந்த லைன்ல வைக்கணும். அப்போ எந்த இடத்துல வந்தா இது கரெக்டா இருக்கு அதை நீங்க பாத்துக்கிடுங்க. இப்ப இதுல கொண்டு நம்ம ஐவுக்க வைக்கும் போது ஷோல்டர் கரெக்டா இந்த லைன்ல இருக்கணும். நான் இப்ப எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி கரெக்டா நீங்க வச்சுட்டா மட்டும் போதும். அதுக்கு பிறகு மார்க் பண்றதெல்லாம் விஷயமே இல்லை, அது ஈஸி தான். நீங்க வைக்கிறதுதான் கரெக்டா வைக்கணும். இந்த லாஸ்ட் எண்டு வரக்கூடாது, இந்த லைன்லயே ஐவுக்க வைக்கணும். இந்த லைன்ல ஷோல்டர் இருக்கணும். ரெண்டும் கரெக்டா இப்படி இருக்க மாதிரி பாத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 இன்ச்சு லைன் போட்டுட்டு இந்த லைன்ல இதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டாலே போதும். கீழே வரைக்கும் வேணும்னா லைன் போட்டு வச்சுக்கிடுங்க. இனி நம்ம மார்க் பண்ணலாம். இது மடிச்சு தைச்சிருக்கு. மடிச்சு தைச்சிருந்தா 1/4 இன்ச்சுக்கு மேலதான் மார்க் பண்ணணும். அப்பதான் கட் பண்ணி தைக்கும் போது இந்த இடத்துக்கு வரும். இதுவும் மடிச்சுதான் தைச்சு வச்சிருக்கு. அப்போ 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணணும். அதை ஒட்டி மார்க் பண்ணக்கூடாது. அதுல 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருங்க. இப்ப 2 மார்க்கும் பண்ணி வச்சு இதை நம்ம வளைவாட்டே வரைஞ்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றும் வரையும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது வரைஞ்சாச்சு. இது என்ன, ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. அடுத்தது ஷோல்டர். அதுவும் அந்த லைன்லயே தான் இருக்கு. அதுல கை ஜாயின் பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து 1/4 இன்ச்சு அதிகமா மார்க் பண்ணுங்க. அதே இடத்துல மார்க் பண்ணீங்கன்னா பத்தாது, நம்ம கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம்னா கட் பண்ணி தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ ஷோல்டரை மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இனி நமக்கு மார்க் பண்ண வேண்டியது பட்டி. பட்டி ஜாயிண்ட் எங்க வருதுன்னு பாருங்க. அது கீழே ஒரு ஐவுக்கு இருக்கும். பட்டி ஜாயிண்ட் கீழே ஒரு ஐவுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்க மார்க் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க, பிளவுஸை எடுத்துருங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா 12 இருக்கு. இதே 12 நீங்க இந்த பக்கமா வைங்க. இப்ப 2 பக்கம் இந்த சைடு வந்த அளவு அந்த சைடு வச்சாச்சு. இந்த ஷோல்டர் பாருங்க எவ்வளவு இருக்குது, 3.25. 3.25 எங்கெல்லாம் ஒரு 1.5 1.25 ஒரு சென்டர் கணக்கு வந்து. இல்லைன்னா இப்படி கரெக்டா வச்சுட்டு இந்த டேப்பையே நீங்க பாதியா மடக்கிருங்க. அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அது நம்ம அளக்க வேண்டாம்ல, இப்படி வச்சுட்டு சென்டர் வச்சுட்டீங்களா, அப்படியே பாதியா மடக்குங்க. டேப்பே மடக்கிட்டீங்கன்னா ஒரு சென்டர் கிடைச்சிடும். இதுல இருந்து இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இது மொத்தம் 3.25 இன்ச் இருக்கு. அதே 3.25 நீங்க இங்க வைங்க. அதே 3.25 அந்த லைனை அப்படியே இந்த 3.25 கொண்டு சேர்த்துருங்க. ஸ்ட்ரைட்டா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தட்ல சொல்லி தரேன். 3.25 சேர்த்தாச்சு. இதே 3.25 தான் இருக்கு, இது 3.25 சென்டர்ல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவு புரிஞ்சாச்சு. இனி இந்த பட்டிக்கு உங்களுக்கு வளைவு கொடுக்கணும். நமக்கு இங்க 12 வச்சிருக்கோம். அப்படி இந்த லைனை கொஞ்சம் கீழே வரைக்கும் விட்டுடுங்க. 1.5 இன்ச் சேர்த்து வைக்கணும். 13.5. இப்ப நமக்கு என்ன அளவு வரும், 13.5 வேணும். 1.5 இன்ச் சேர்த்து வச்சா போதும். அப்ப இந்த வளைவை அப்படியே இங்க கொண்டு வந்துருங்க. இது 12, இது 12. நடு சென்டர்ல ஒரு லைன் வாரதுல 1.5 இன்ச் சேர்த்து வச்சிருக்கோம். 13.5 இன்ச் வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு 13.5 இன்ச் இருந்தாதான் கரெக்டா வரும். பாருங்க இப்படி. இதுதான் பட்டி. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். கூட ஒரு டைம் உங்களுக்கு புரியலாம் கூட நான் சொல்லி வந்துறேன். பாருங்க இந்த அழிவுக்கு பக்கத்தை அப்படியே வைக்கிறீங்க. பட்டி ஜாயிந்தி கீழே ஒரு அழிவுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுக்கு இருக்கா, அந்த அழிவுக்கு இருக்க இடத்துலதான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். மார்க் பண்ணிட்டு எடுத்துரும். இது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்க்கும். 12 இன்ச் இருக்கு. இதே 12 நம்ம இந்த பக்கமும் வைக்கும். இந்த ஷோல்டருக்கு 2 கண் வரை சென்டர்ல நீங்க எல்லாரும் போடணும்னா போடுங்க, போடாம இருந்தாலும் அது உங்க விருப்பம். ஆனா சென்டர்ல டேப்பை வச்சுட்டு நீங்க ஒரு 1.5 இன்ச் சேர்த்து வைக்கணும். 1.5 இன்ச் சேர்த்து வைக்கும் போது நமக்கு 13.5 இன்ச் வரும். 12 கூட 1.5 சேர்த்தா 13 தானே வரும். அதுதான் அளவு. 13.5 இன்ச் தான் இதனுடைய இறக்கம் வரும். இப்ப நம்ம பட்டி வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் கழுத்து வரைஞ்சாச்சு. இனி ஆம்பல். ஆம்பல் 34 சைஸுக்கு எல்லாமே நமக்கு 5.5 போதும். இதே 5.5 நம்ம இங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு அத டேப்பை எடுக்காமல இப்படி ஒரு மார்க் பண்ணிட்டு திரும்ப அந்த டேப்பை பாதியா மடக்கிட்டு மார்க் பண்ணிடுங்க. இந்த டேப்பை இந்த பக்கம் வச்சுட்டு பாதியா மடக்கி மார்க் பண்ணிடுங்க. இந்த சென்டர்ல இருந்து ஒரு லைன் போட்டு விடுங்க. இதுல நமக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இப்ப இனி இது 3க்கும் சேர்த்து ஒரு வளைவு கொடுத்துடலாம். இதுதான் ஆம்பல் வளைவு. நீங்க 5.5 வைங்க. 34 சைஸ் தானே, 5.5 வச்சா போதும். அதோட நீங்க அதிகமா வைக்கணும், குறைவா வைக்கணும். இனி நமக்கு 17 பேக் சைட்ல நமக்கு 17 தான் வந்துச்சு சுற்றளவு. அதுல பாதி 8.5 எடுத்துதான் நம்ம 8.5 கூட 2 சேர்த்து 10.5 ஆக்கிருக்கோம். அந்த 8.5 தான் வைக்கணும். 8.5ல ஒரு மார்க் பண்ணிடுங்க. நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுருவோம். 8 2 10.5 அப்படிதானே வச்சோம். அந்த 8.5 தான் நம்ம இப்ப மார்க் பண்ணிருக்கோம். இனி இதுல ஒரு 1/4 இன்ச் போல விட்டுருக்கணும். இது எதுக்குன்னா இந்த இடத்துல இருந்துதான் பாருங்க. இந்த இடத்துல பத்தில இதுல இருந்து இப்படி வளையும். ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் இப்படி வளைய கொடுத்துடுங்க கொஞ்சம். இப்போ இனி நம்ம இதை கட் பண்ணலாம். நம்ம பேக் கழுத்து தான் கட் பண்ணணும். இது கட் பண்ணிட்டு நம்ம பேக் சைடு கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எது வேணாலும் கட் பண்ணலாம். இதை கட் பண்ணா கட் பண்ணி இதை கட் பண்ணலாம், இதை கட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணணும். பட்டியை கட் பண்ணி எடுப்போம். இந்த 2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு அதை மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம். 34 சைஸ் உள்ள பிளவுஸுக்கு எல்லாமே இந்த சென்டர்ல வர்றது 13 வந்தாதான் கரெக்டா இருக்கும். இது கரெக்டான அளவு. நீங்க இது நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்க கட் பண்ணுங்க.
இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சுருங்கி இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா எல்லாருமே விரிச்சுதான் போடுவாங்க, அதனால இதை கொஞ்சம் விரிவாவே வெட்டிக்கலாம். இது ஃப்ரண்ட் கழுத்து. நம்ம இப்ப கட் பண்றது ஃப்ரண்ட் கழுத்து. அதை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்தாச்சு. இது என்ன பண்ணணும், இதை ஓபன் பண்ணி விட்டுறலாம். அடுத்து அப்படியே இதை கொஞ்சமா மடக்கி வச்சிருங்க. நம்ம 2 இன்ச்சு இங்க மடிச்சு தைக்கிறது கூட்டம் அதை ஒரு மார்க் பண்ணிடலாம். இனி இதுல பேக் கழுத்து 2 சைடு ஜாயிண்ட் இருக்கு பத்தியில, அந்த 2 சைடு ஜாயிண்ட் இப்படி கரெக்டா மடக்கி பிடிச்சோம்னா இப்படி சென்டர் வரும். இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா பேக் சைடு கழுத்து நமக்கு கிடைச்சிடும். இந்த துணியில நம்ம வச்சிருக்க முடியுமா, இதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. நம்ம இங்க கட் பண்ணும்போது தைக்கும்போது கரெக்டா வந்துடும். அதனால 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க துணியை எடுத்துடலாம். அளவு பிளவுஸை எடுத்துட்டு நீங்க ஏற்கனவே இங்க ஷோல்டர் எல்லாம் நம்ம வரைஞ்சுதான் வச்சிருக்கோம். ஷோல்டர் எல்லாமே வரைஞ்சி வச்சிருக்கோம். அதனால நம்ம அங்க ஒரு அளவுமே பார்க்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டா இப்படி வந்துட்டு இதுக்கு ஒரு வளைவு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பேக் சைடு கழுத்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. இனி இதுல ஷோல்டர் லூஸ் வராம இருக்கிறதுக்கு எல்லா பிளவுஸ்க்கும் நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி விட்டுறலாம். 1 இன்ச் போல விட்டுட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பேக் சைடு கழுத்தை கட் பண்ணுங்க. துண்டா எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது நமக்கு சேஃப்டி, ஷோல்டர் விரியாம இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டி தரேன். இதை கட் பண்ணியாச்சு. இனி நமக்கு ஆம் ஹோல் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிறதா நீங்க கட் பண்ணணும். ஒருத்தவங்க ஆம் ஹோல் கட் பண்ணதுலதான் அவங்க சந்தேகம் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத கட் பண்ணணுமா, இது இப்போ அவங்களுக்கு என்னன்னா 3 அளவுன்னு நினைக்காங்க. 1 2 3ன்னு நினைச்சிட்டாங்க. 3வது அளவா 2வது அளவா அப்படின்னு கேட்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அளவு பண்ணும்போது இதை கட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்ல மட்டும் தூக்கி 40ல ஃப்ரண்ட்ல இருக்கிறது இதை மட்டும் கட் பண்ணணும். இது ஃப்ரண்ட்ல உள்ளது. இந்த 1/4 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தா இது பேக்ல உள்ள ஃப்ரண்ட்ல உள்ள இந்த 3வது அளவு சும்மா நம்ம போட்டுதான் வச்சிருக்கோமே தவிர அதை கட் பண்ணக்கூடாது. அதை நம்ம தெரியறதுக்காக மார்க் பண்றதுக்காக பாக்ஸ் போட்டதுதான் 3வது அளவு. அவங்கதான் 3வது அளவா 2வது அளவா முதல் அளவான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் சேர்த்து கட் பண்ணணும். 2வது இதை மட்டும் தூக்கி ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் கட் பண்ணணும். 3வது அளவு எல்லாம் அது கட் பண்ணக்கூடாது. இனி நம்ம 8.5 இன்ச்சு சுற்றளவு. இது 14 இந்த 34 சைஸ் பிளவுஸ்ல 4ல 1 பங்கு 8.5. அந்த 8.5 இதை நம்ம சுற்றளவா எடுத்துக்கணும். முடியல 8.5 லாஸ்ட்ல வைக்கும்போது கரெக்டா 8.5 தான் நமக்கு தேவை. 8.5 மார்க் பண்ணி 8 16 அதை பாத்துருங்க. 8 17 17 34. 34 சைஸ்ல 4ல 1 பங்கு 8.5. அந்த 8.5 தான் நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது வைக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். 8.5ல நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இனி என்னன்னு ஷோல்டர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஜாயிண்டா இருக்கு. அந்த ஜாயிண்ட மட்டும் நீங்க ஓபன் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம பிளவுஸ் கட் பண்ணியாச்சு. இனி நமக்கு பட்டி மட்டும் தான் கட் பண்ணணும். இதை கொஞ்சம் சமமா கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால இப்ப நம்ம பட்டி இந்த இடத்துல உள்ள அளவா தான் நம்ம பார்க்கணும். இதுல பார்ப்போம் இது எவ்வளவு இருக்குன்னு. இதுல நமக்கு 3 இன்ச்சு தான் இருக்கு. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். 3.5 உயரம் 3.5 வச்சுக்கலாம். இந்த நீளம் நீங்க இப்படியே கூட வச்சுக்கலாம். 10.5 இருக்கா, அந்த 10.5 கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா 1 இன்ச்சு குறைச்சி 9.5 வச்சுக்கலாம். பட்டி உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தட்ல உள்ள பட்டி தான் நான் சொல்லி தரேன். இப்ப நம்ம இதை 1க்கு மேல 1 வச்சுதான் பட்டி கலர் எடுத்துருக்கோம். இல்ல 3 தான் இருக்கு. இப்ப பாருங்க 3 இருக்கா, நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 எடுக்க போறோம். 3.5. ஓ இது 10.5 இருக்கு. இதுல கட் பண்ணி எடுத்த பீஸ் தான், அதனால அது அப்படியே இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், 1 இன்ச்சு வேணா குறைச்சிக்கலாம். ஒரு 9.5 வச்சுக்கலாம். 1 இன்ச்சை குறைச்சா 10.5ல 1 இன்ச்சு குறைச்சா 9.5 தானே. அதுல இருந்து 3.5. இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் நம்ம பட்டிக்கான உயரமும் அகலமும்.
இதுதான் நம்ம பட்டிக்கான அளவு. நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 இன்ச்சுல மார்க் பண்ணுங்க. அது கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க. அப்புறம் இதுல இருந்து தொடங்கி ஸ்ட்ரைட்டா இங்கதான் வரணும். இதுக்கு இது வந்துட்டு திரும்ப என்ன பண்ணணும், இப்படி வரணும். இவ்வளவுதான். இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு பட்டியாட்ட அளவு வரும். இவ்வளவும் கட் பண்ணி எடுத்துடணும். இது 2 பட்டியாங்க இருக்கு, அதனால நம்ம ஓபன் பண்ணிட்டு இது ஃப்ரண்ட்ல தெரியறதுக்காக இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். நம்ம இப்ப பட்டி கட் பண்ணியாச்சு. இதுல இந்த டாட் மார்க் வந்து இந்த ஃப்ரண்ட்ல மெயின் டாட் இருக்கு பாருங்க, டாட் பிடிச்சிருக்கோமா, அதுக்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. 2 இன்ச் இருக்கு. நீங்க இந்த தையலுக்கு நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுதான் வச்சிருக்கோம். இதுக்கு இந்த பக்கம் தான் நீங்க 2.5 வைக்கணும். இந்த அளவு தான் நமக்கு 2.5. இப்ப இந்த இது தையலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உள்ள இடைவெளி 2.5. நம்ம ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு வச்சிருக்கோம். அது ரொம்ப நல்ல விஷயம் பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு கைங்க கலந்து பாருங்க. இவங்களுக்கு டாட் எவ்வளவு பிடிக்கணும்னு இதுலயே கண்டுபிடிச்சாச்சு. 1 இன்ச்சு தான் வருது. இப்ப இந்த பக்கமா 1 இன்ச்சு இப்படி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி. இப்ப இதுல உள்ள உயரம் நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை தனியா வச்சு சொல்லி தரேன். 1 மட்டும் இருக்கட்டு. இந்த இது இருக்கு பாருங்க, இந்த சைடுல உள்ள அளவு, ஃப்ரண்ட் சைடுல உள்ள அளவு அப்படியே பாதிய நீங்க மடிச்சிருங்க. மடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த லைனை போட்டு வச்சிருக்கோம். அப்போ இதைதான் நம்ம மடிச்சு வச்சிருக்கோம். இதைதான் நம்ம பாதியா மடிச்சு எடுத்தோம், ஃபர்ஸ்ட்லயே எடுத்தோம்ல. அதனால நமக்கு இப்ப எடுக்க தேவையில்லை. அந்த லைன் அப்படியே தான் இருக்கும். கரெக்டான லைன் தான் இருக்கு. நேர்ல ஒரு லைன் போட்டாச்சு. அப்ப இந்த லைனு இதை மடிச்சு போட்டிருக்கோம்ல, இதை மடிச்சு ஒரு லைன் போட்ட மட்டும்தான் அதுவும் நான் தெரியுது. நீங்க மடிச்சுட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு கோட் போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு இந்த சென்டர் புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இப்போ இதை அளந்து பார்ப்போம். இது எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா. 2.5. கரெக்டா 2.5 பாருங்க. இந்த பட்டினோட உயரம் நீங்க இதுல சென்டர் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு நீங்க கீழே பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் 2.5. அப்ப இந்த 2.5ல இருந்து இப்படி கரெக்டா முக்கோணத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் டாட்டுக்கான அளவு கிடைச்சிடும். 2.5 2.5 இது 2.5 கரெக்டா இருக்கா. இந்த 1 இன்ச்சு கேப் சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த 1 இன்ச்சு கேப் வச்சாலே உங்களுக்கு இந்த அளவு கிடைச்சிடும். இப்ப இந்த பக்கமும் 1 இன்ச்சு தான் வைக்கணும். இந்த பக்கம் ஒரு டாட் வந்து தெரியுமா, ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் ஒரு டாட் வரும், அதுக்கும் 1 இன்ச்சு பார்ப்போம். 1 இன்ச்சு வச்சு நமக்கு மீதி எவ்வளவு வருது பாருங்க, 2.25 தான் வரும். இதுதான் இதுக்கான அளவு. இந்த டாட் வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். இதை நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். இதையும் சென்டர்ல கட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஷோல்டருக்கு நேர் வர லைன் தான் நமக்கு சென்டர் கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இது நமக்கு 1 இன்ச்சு, 2 பக்கமும் 1 இன்ச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க எல்லா பிளவுஸுக்கும் நீங்க கட் பண்ணி தச்சு பாருங்க. உங்க கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இனி உங்களுக்கு இந்த டாட்டு நிறைய பேர் பாத்துருக்கேன், இப்படி ஒரு புள்ளி வச்சு அப்படியே வைக்கிறாங்க. அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சுட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு லைன் போட்டா உங்களுக்கு புரியாது. அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். எல்லாரும் பார்ப்பாங்களா, ஒண்ணுமே தெரியாதவங்களும் பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கேலோ ஏதாவது லைன் போட்டு பார்த்தீங்களா, அந்த லைன்ல அப்படியே இங்க வரைக்கும் வச்சிருங்க. இந்த லைன் எங்க போய் ஆம் கொள்ள முடியுதோ அது வரைக்கும் வைங்க. வச்சுட்டு லைன் போடுங்க. இப்படி லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு இதுக்கும் எவ்வளவு கேப்னா இதுல இருந்து 2 இன்ச்சு வைங்க. எதுல வர்றதுன்னு பாருங்க. 2 இன்ச்சு இந்த இடத்துல வருதா, அப்ப இந்த இடம் வரைக்கும் நமக்கு இந்த டாட் பிடிச்சா போதும். இப்ப நீங்க உங்களுக்கு 3 டாட்டும் புரிஞ்சிருக்கும். யாருக்கும் புரியாதவங்களுக்கு கூட புரிய எவ்வளவு இருக்கு, 3.25 இருக்கு. இது கரெக்டான அளவு இருக்கும். இப்ப நம்ம 3 டாட்டும் மார்க் பண்ணி வச்சு உங்களுக்கு கட் பண்ணா கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு இதுலயும் புரியலைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுல புரியாம இருக்காது. தைக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கப் டாட்டு எப்படி தைக்கணும் அது கூட தெரியாது. அப்படியே மடக்கி நீங்க தைச்சா, இதை மடக்கி பிடிச்சு தைச்சோன்னா தைக்கும் போது இந்த சென்ட்ரல் லைன் போட்டிருப்பதில்ல, இதைதான் மடக்கணும். இதை நீங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்.
நீங்க லைக் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதுங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு அடுத்த வீடியோல நம்ம அது சந்திக்கலாம். பட்டி ஃபுல்லா நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.